உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் கடற்படையில் இணைந்தது. விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். விழுப்புரம் அருகே நடுத்தருவுக்கு வந்த அதிமுகவின் உட்கட்சி சண்டை. சி. சண்முகம் பசுபதி ஆதரவாளர்களிடையே மோதல். தரதரவென இழுத்துச் செல்லப்பட்ட காட்சிகள். மதத்தின் பெயரால் கூட தாமிரபரணி ஆற்றை மாசுபடுத்த யாருக்கும் உரிமையில்லை என நீதிபதிகள் காட்டம். சடங்குகள் ஆற்றை மாசுபடுத்துவதால் அதில் நீதிமன்றம் தலையிட வேண்டிய கட்டாயம் இருப்பதாக கருத்து. தாமிரபரணி ஆற்றில் மேலும் மாசுபாடு ஏற்படாமல் இருப்பதை அரசு உறுதி செய்ய உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் உத்தரவு. தாமிரபரணி மாசுபாட்டை தடுக்க எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்க நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு ஆணை. கோடிக்கணக்கானவர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறது வற்றாத நதி தாமிரபரணி. தாமிரபரணி ஆற்றில் வீசப்பட்ட கழிவுகளை அகற்றும் சமூக ஆர்வலர் திருமூர்த்திக்கு நீதிபதிகள் பாராட்டு. தேசிய அளவில் திமுக தாவேக கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற திருமா கருத்துக்கு மாணிக்கம் தாகூர் வரவேற்பு. பாஜகவுக்கு எதிரான திருமாவளவனின் கருத்து தொலைநோக்கு பார்வை கொண்டது என பாராட்டு. அண்ணன் திருமா அவர்களுடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவருக்கு சொல்கிற அரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்றைக்கி நடக்கிற கண்டெம்பரரி பாலிட்டிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. அண்ணன் திருமா அவர்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கணும். எதிர்க்கிறது இப்போ கேரளா மாடல் மாதிரி. காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தின் கீழ் தனியாக வசூலிக்கப்படும் 10 ரூபாயை விலையுடன் சேர்க்க முடிவு. மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் செஸ் வரி வசூல் குறித்து அரசுக்கு கருத்து அனுப்பப்பட உள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் அறிக்கை. காலி பாட்டில்களை திரும்ப பெறும் பொறுப்பை மதுபான நிறுவனங்கள் வசம் ஒப்படைக்க டாஸ்மாக் நிறுவனம் திட்டம். காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் தொடர்பான வழக்கை 6 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. மணப்பாறை அருகே மேட்டுக்கடையில் டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போட்டு பெண்கள் போராட்டம். டாஸ்மாக் கடையை அகற்றினால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என கூறி தர்ணா. திருவள்ளூர் அருகே பகுதியளவு சீல் வைக்கப்பட்ட இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலைக்கு முழுமையாக சீல் வைப்பு. அமோனியா கசிவால் 18 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து தொழிற்சாலைக்கு மின்சாரம் துண்டிப்பு. ஊழல்வாதிகளை வைத்துக் கொண்டே ஊழல் பற்றி முதலமைச்சர் விஜய் பேசியது அருவருக்கத்தக்கது. சினிமாவில் நடிப்பது போல் முதலமைச்சர் விஜய் பேசுகிறார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். பொதுவாகவே வழக்கமான ஸ்கிரிப்ட் தான், ஒரு புது மாதிரியான ஸ்கிரிப்ட் கிடையாது. ஒரு சிஎம்னா ஒரு டிப்ளமேட்டிக் இருக்கணும். ஆனால் அந்த ஒரு டிப்ளமேட்டிக் அந்த தன்மை இல்லாமல் ஒரு சினிமாவில் ஒரு ஷார்ட் எப்படி ரெடியாக எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் வசனத்தை ஒப்பிச்சுட்டாங்க. அதிமுகவிலிருந்து தாவேகவுக்கு தாவியவர்கள் மீன்கடை பூனைகள் என அதிமுக எம்பி இன்பதுரை கடும் தாக்கு. பிசிக கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களை இரவல் வாங்கி முதலமைச்சர் விஜய் ஆட்சி நடத்துவதாக விமர்சனம்.
அதிமுகவுடைய நிலைப்பாடு ஒன்று இருக்கு. நாங்க ஏற்கனவே இந்த 6 பேர் போனாங்க இல்லையா, மீன்கடை பூனைகள். மீன்கடை பூனைகள்னு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த 6 பேர் மீன்கடை பூனைன்னு ஒன்று இருக்கும். அது மீன் வெட்டி சாப்பிட்டு கொளுத்துருக்கும். கடையை மூடிட்டு பக்கத்து கடை மீன் கடை திறந்தா அங்கே போயிடும். அந்த மீன்கடை பூனைகள் 6 பேரையும் அவங்க ரிசைன் பண்ண விதம் தவறானது. கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தோர் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கியதற்கு பாமக தலைவர் அன்புமணி வரவேற்பு. வன்னிய இட ஒதுக்கீடு போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டோரின் வாரிசுகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அதிமுக அமமுக ஒன்றிணையுமா என்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பரபரப்பு பேட்டி. பொள்ளாச்சிகள் நாளை அண்ணாமலையின் வி தி லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு. போதையில்லா பொள்ளாச்சி எனும் பெயரில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த மாணவி மர்ம முறையில் உயிரிழப்பு. குளிக்கச் சென்ற மாணவி விடுதி கழிவறையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்குவதற்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு. தேநீர் கடையில் செய்தித்தாள் படித்த மக்களின் அரசியல் பேச்சு இணையத்தில் வைரல். சுதந்திர போராட்ட வீரரு ராணுவத்துல போய் செத்தான். அந்த மாதிரினா பரவாயில்ல. ஒரு காட்சி மீட்டிங் வரான், அங்க வந்து வரான், அவனுக்கு அரசு வேலைடான்றான். இது எந்த விதத்துல நியாயம்? நாடி அங்கேயா போகுது? அதான் அவனுக்கு கூறான வேலை நடிகர்களை பார்த்து வந்தது வேலை கொடுத்தா. தெலங்கானாவில் போக்சோ வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த காட்டுமிராண்டி அடுத்தடுத்து 6 பேரை கொன்ற கொடூரம். பாலியல் புகார் அளித்த சிறுமியின் தாய் உட்பட 6 பேரை கொன்றுவிட்டு தலைமறைவு. ஈரானை அழிக்க 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல். தன்னை கொன்றால் ஈரானை தரைமட்டமாக்க அமெரிக்க ராணுவத்திற்கு உத்தரவு பிறப்பித்துவிட்டதாக அறிவிப்பு. வரும் 14ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்கிறார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா வீரர் அனில் மேனன். நீண்ட கால விண்வெளி பயணத்தால் மனித உடலில் ஏற்படும் விளைவுகளை 8 மாத காலம் ஆராய்கிறார்.